அதே கேள்வியை தான் கேட்பாரு. உங்க அப்பா இறந்தப்போ உங்களை எந்த சடங்குமே செய்ய விடலையாமே. இது கேள்விப்பட்டதுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு, அநியாயம் சார். பெத்த புள்ள உயிரோடு இருக்கும்போது மருமகளை வச்சு யாராவது சடங்கு செய்வாங்களா? இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? எதுக்கு இப்ப தேவையில்லாம இவரை உசுப்பேத்தி விடுறாங்க? அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாமா? பாதி பேர் வாக்கிங் வர்றத இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டு கதையை கேட்கறதுக்கு தான். பெரிய ஒரு கோவத்துல ஏதாவது சொல்லிருப்பாரு, அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா? அதுவும் பெத்த தாயே. நிறுத்தியா? ஆமா, என் அப்பாவுக்கு என்ன பெத்தவனுக்கு நான் எந்த சடங்கும் செய்யல. அதை தடுத்து நிறுத்தினது என் அம்மா, என்ன பெத்தவ. போதுமா? அது இல்ல சார், என்னதான் இருந்தாலும். என்ன இப்போ? என் அப்பாவுக்கு நான் கடைசி காரியத்தை பண்ணல, அதுக்காக அவர் ஆத்மா சாந்தி அடையாதா? என் அப்பா தான் நான் இந்த சடங்கை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என் அம்மா கிட்ட. இப்ப அவர் போயிட்டாரு, அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா என்ன, அடையாட்டி என்ன? அவரே என்ன பத்தி கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? பக்கத்துல குடியிருக்கோம், அந்த அக்கறையில தான் கேட்டேன். சார், இவ்வளவு அக்கறை இருந்தா சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? அனுப்பி வைக்கட்டுமா? உங்க மேல அனுப்பி வைக்கட்டுமா? சரிங்கப்பா. சொன்ன கேள்வி கேட்டு ரொம்ப தான் பண்றீங்க. சார், என்ன கேட்டுட்டேன்? போய் அவன் வேலையை பார்த்து இருங்க சார். சாரி சாரி சார். நீங்க போங்கடா. வா. பாத்தியா, இவன் இல்ல, காலையில இருந்து 100 பேர் கேட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தரா என்கிட்ட வந்து துக்கம் விசாரிக்கிறான். நான் எவ்வளவு பேருக்கு பதில் சொல்றது? சரி கத்தாதீங்க. என்னப்பா டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு இப்படி கத்துறீங்க? நடந்தது ஏன் தப்பாடா? சொல்லு, நடந்தது ஏன் தப்பா? இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. பாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா நம்ம போய் பேச முடியாதுல்ல. என்ன பண்ணீங்க? அதுக்கு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா பரவ போறவனுக்குலாம் நானா விளக்கம் சொல்ல முடியும்? சரி சரி, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உன் அம்மாவும் உன் பாட்டியும் எடுத்த முடிவுக்கு நான் இதுக்கு பதில் சொல்றோம். நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கணும். நான் அவமானப்படணுங்கிறது தானே உன் அம்மாவோட ஆசை, இதுதானே உன் பாட்டியோட ஆசை. அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, ஒண்ணும் ஆகலப்பா. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க எனக்கு புரியல. போய் சொல்லுங்க, பேசுங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அவர் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தலை குனிஞ்சு போறாருன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. நீங்க கிளம்புங்கப்பா, போங்கப்பா. வேற யாராவது வந்துட போங்க. சொல்றடா. சரிப்பா, நான் அடுத்து எவனாவது வந்தானா கொலை செஞ்சிருவேன், கொலை செஞ்சிருவேன். பேசக்கூடாது, போங்க. டேய், போயிட்டார்ல, போலாம் வா. பாரு எவ்வளவு கோவத்தோட ரோட்லயே கத்துறாருங்க. அவரு கோபம் நியாயம் தான்டா. நியாயம்தான், ஆனா தாத்தா விருப்பம் அதுவா இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? 2-3 நாள் எல்லாரும் கேட்பாங்கடா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நமக்கு எதுக்கு? வா.